அப்பா நிக்கி சும்மா டான்ஸ்லாம் ஓவரா இருக்கு. ஏன் உங்களுக்கு மட்டும் தான் ஆட தெரியும் நினைச்சீங்களா? எங்களால ஆட தெரியாதா? ஏய், நாங்களாம் ஆர்டிஸ்ட், நோண்டி நொங்க எடுத்துருவோம் தெரியும்ல. அது வரைக்கும் எங்க கையை நான் கூக்கடிச்சுன்னு இருக்குமா, நாங்களும் ஆடுவோம். ஏய், என்ன சும்மா என்னாலே சண்டைக்கு வந்துட்டு இரு, அச்சு அந்த பண்ணிடுவேன் பாத்துக்கோ. ஏய் டோங்கரி டர்க்கு டாக்ஸி. ஏய் பொறுக்கலிக்கா. ஏய் ஏய் ஆள காக்கதாண்டா ஹை ஹையா இருக்குதுங்க. உள்ள வாய திறந்தா ஒரே லோக்கல். ஏய் இல்ல இல்ல குழந்தைங்களா ரெடி பண்ணிட்டீங்களா மேடம்? எஸ், எல்லாரும் ரொம்ப சூப்பரா. நிக்கி எங்க? அப்படிலாம் இல்ல, ஷோ எப்போ ஆரம்பிப்பீங்க, நான் வந்து மீட் பண்ணணும் பேசணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை கூப்பிட்டுலாமா? இருங்க, அதுக்கு முன்னாடி யாத்தாருவா எந்த நரியா சண்டம். சரி, மேஜிக்க போடுங்க. ஓகே, ஜனகுல ஜக்கம்மா ஏ ஹே ஓஹோ. ஓவரா குஜலா இருக்காதீங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எஸ் எஸ். எங்க 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 கூப்பிட்டா தானே வருவாங்க, புதுசா கேளு. சரி சரி கூப்பிடுங்க. ஏய், நம்ம இன்ட்ரோவே சொல்லலடா. சொல்லு, நீ தானே சொல்லுவ. வணக்கம் and a warm welcome to all the beautiful souls who's watching this. It's your girl Nina and நானதா நீங்கள் நிக்கி நிக்கி நிக்கி. நீங்க காத்து ரசிச்சினே இருக்குது என்ன தெரியுமா? நம்ம ஜெயா டிவியின் வாழு கசங்க. சோ நிக்கி. யாஸ் நீனா முதல்ல அந்த குழந்தை ஃபேமிலி எல்லாரும் கூட்டுற எங்காரி எக்ஸகலேட்டட். எஸ், நீ இங்கிலீஷ் கத்துக்கிற மாதிரி இல்லை, எனக்கே மறந்துடும் போல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவங்க நிக்கி நிக்கி எங்க எங்க எங்கன்னு கேட்டுட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களே ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுலாம். கூப்பிடுங்க. டீச்சர் காட்ட கொடுங்க, எங்க இருக்கீங்க வெளிய வாங்க. ஹலோ ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேர் என்னது? தேவ். தேவ், ஆஹா. அவங்க யாருங்க? அத்தை. அத்தை, வணக்கம் அத்தை. வணக்கம். எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோங்க. அத்தைக்கு என்ன பேரு? சந்தியா. சந்தியா. சோகாக்க கந்தியா. சரி சரி. சரி சந்தியா அத்தை, என்ன பண்றீங்க? நான் நர்ஸா இருக்கேன். நர்ஸா? ஆமா. ஊசி? ஆமா, போட்டா. ஏன் நர்ஸ்னா ஊசி தான் போடுவீங்களா? வேற என்ன பண்ணோம்? அழகா தாளாட்டி தூங்க வைக்கணும். அப்படியா? செவா வைக்கிறேன். இல்ல விஷம் வைக்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. இன்னொரு கிஃப்ட் வச்சிருக்கேன். கிஃப்ட் வச்சிருக்கியா? அது என்னடா இன்னொரு கிஃப்ட்? ஒரு கிஃப்ட் தரலையா? இவ்வளோ எனக்கு கிஃப்ட்? இல்ல இல்ல. ஐயோ ஓகே. இல்ல, உன் கூட விளையாடுறதுக்கு. எனது விளையாடுறதுக்கா? அப்ப நீ விளையாட மாட்டியா? நானும் விளையாடுவேன். எல்லாரும் சேர்ந்து விளையாடலான்றீங்களா? எஸ். நாங்க சோ நினைச்சானா பிளே கிரவுண்ட் நினைச்சு வந்தோம்னா. ஹாய் நிக்கி. ஆண்டாக்கா, நீங்க நல்லா தான் இருக்கீங்க. தேங்க் யூ நிக்கி. என்ன மேட்சிங் 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 எங்க இருந்து குடிச்சீங்க? நானே பண்றது நிக்கி இதெல்லாம். நீங்களே பண்றதா? ஆமா நிக்கி, ரொம்ப செட்டு. இந்த செட் நீங்களா பண்ணீங்க? இந்த செட் எல்லாம் இல்ல நிக்கி, கொஞ்சம் ஆத்தலாம்னு நினைக்கிறேன். சூப்பர். சரி, எல்லாரும் ஒரு முடிவோட வந்திருக்கீங்க. தேங்க் யூ தேங்க் யூ. எப்படி நிக்கி, அவங்க ஃபர்ஸ்ட் இறங்குனவங்களே எப்படி மாஸா இருக்கிறாங்களா? தாதா காத்தன ஒரே ஆர்வம். கொண்டு போய் உட்கார கிடத்தல நானே உட்காருவேன். அதானடா சிறக்கு. அடுத்து எப்படி வர போறாங்க? எஸ், அவங்க எங்க அப்படின்னா அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க கூப்பிடுங்களேன், உடனே வந்துருவாங்க. ஓகே, கம் ஆன். ஏய், ஹலோ. என்னது? எனக்கு என்ன வேணும்? அது எப்படி என்னோட சேர் ஹைட் கூட இல்ல. நீ இந்த சாங் வந்த எல்லாம் ட்விஸ்ட் ஆகும். ஆளுதான் அப்படி வாயை திறந்தாங்க, நீ பக்கத்திலே நிக்க முடியாது. ஐயோ, யார் தம்பி நீங்க? அண்ணா. அவங்களோட அண்ணா. உங்க பேர் அண்ணா? தனிஃபர். எங்க தனியா வந்தீங்களா? இவங்க கூட அவங்க கூட. உங்க பேர் நான் தானே கேட்டேன். தனியா வந்து இவங்க கூட வந்தேன்ற.
தனிஃபர். அவர் பேர் தனிஃபர். தனிஃபர். ஹலோ சார். ஹலோ நிக்கி. நீங்க என்ன பண்றீங்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். வீட்ல இருக்கீங்களா? ஆ சூப்பர் சார். ஒர்க் போங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். வெரி குட் சார். வேற உங்க பேர் என்னது? நரேஷ். பின்னாடி யாரு? சிஸ்டரா? இல்லை, கொண்டாட்டியாக இருக்காங்க. கொண்டாட்டியா இருக்கிறாங்களா? எத்தனை வருஷமா கொண்டாட்டியா இருக்கிறீங்க? ஒரு 10 வருஷமா. 10 வருஷமாவா? ஆல் தி பெஸ்ட் சார். கொண்டாட்டி கிட்ட மைக் கொடுங்க. ஹாய் நிக்கி. உங்க பேரு மேடம்? சுதா. நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன். ஆனா நீங்க அவருக்கு வைக்குன்னீங்க. இவங்க ஹவுஸ்க்கு வைக்குன்றீங்க. என்ன சொல்றீங்க நீங்க? நன்றி வந்ததுக்கு. நன்றி நன்றி. ஸோ நிக்கி யூ ஆர் ஹாப்பி? ஏங்க இன்னும் 2 பேர் வரணுங்க. அப்பதான் எங்க ஹாப்பி. சரி, நீங்க அப்போ கூப்பிட்டீங்கன்னா வந்துருவாங்கல்ல. ஹலோ வாங்க அப்படின்னு சொன்னா வரமாட்டாங்க. அங்க பாரு, அங்க வெயிட் பண்றாங்க பாரு. ஓ இன்னும் இத்தனை பேர் வந்துருவாங்க. கூப்பிடுங்க. மேடம் சங்கிள்ஸ் ஆண்டிஸ் எல்லாம் வெளிய வாங்க. அடே அடே அடே, பாத்தீங்களா நிக்கி? காத்தேன் நீனா காத்தேன். என்னது இது சைடுல ரோசா? எல்லாம் தலை மேல இருக்கும். இந்த கொண்டு கத்தியா மண்ணில் வச்சிருக்கு, நீ கழுத்துல வச்சிருக்கிறியா? ஆமான்றத செந்தமிழில் கூறுகிறார்கள் நிக்கி. அடாடாடாடா உங்க பேர் என்னது? தீக்ஷி. தீக்ஷி. ஈ காட்டே லிப்ஸ்டிக் அதிகமா போடாதேன்னு கேக்குறியா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். ஓட்டு உங்க காட்டு பின்னாடி யாரு? பின்னாடி அம்மா. உங்க பேர் என்னது? சுந்தரி. நீங்க என்ன பண்றீங்க மேடம்? ஹவுஸ் ஒய்ஃப். அப்போ எதுவும் கேட்கறது கிடையாதுங்க. இங்க வாங்க. ஹாய் நிக்கி. சார் வணக்கம். எப்படி சார் படம் நீ அக்கான்ற மாதிரியே இருக்கிறீங்க. அப்படி இருந்தா தான் வாழ்க்கையில நல்லது. வெரி வெரி வண்டர்ஃபுல் சார். உங்க பேரு? என் பேர் தினேஷ்குமார். என்ன பண்றீங்க சார்? நான் டிரைவரா இருக்கேன். ஓ வாவ். எது சார் ஃப்ளைட்டா காரா பைக்கா? கார். கார். வண்டர்ஃபுல் சார். வணக்கம் மேடம். ஹாய் நிக்கி. உங்க பேரு நீனா தானே? சுபஸ்ரீ. சுகஸ்ரீ. கையில தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? அதனால கேட்டேன். சூப்பர். வந்ததுக்கு நன்றி. சூப்பர். நீனா கடைசியா ஒரே சீட் இருக்குது. யார் இந்த லக்கி? எஸ், அவங்க வந்து உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு பாட்டு போட்டா தான் வருவேன் அப்படின்னு நிக்கிறாங்க. வந்தா ராஜா வந்தா வருவேன்றாங்களா? எஸ், கூப்பிடுங்க பார்க்கலாம். கம் ஆன் யூ அவுட். டேய் மரியாதையா கூப்பிடா. ப்ளீஸ் வாங்க. அடாடாடாடா. ஹலோ ஹலோ. என்ன போக போக குட்டியாட்டா வரீங்க எல்லா கண்டஸ்டன்ட்டும். எப்படி இருக்கிறீங்க? உங்க பேர் என்னது? அசிதவ். எங்க அத்தி தாயோ பேரே அழகா இருக்குது. ஆளு பார்த்தா கேக்ல வைக்கிற அந்த கொங்கா இருக்கும்ல அந்த மாதிரியா இருக்கிற நீ. புரிஞ்சுதான்னு தெரியல, ஏதோ தலையாட்டுது. நீங்க யாரு? யூவி தம்னியாஸ்ரீ. ரம்யாஸ்ரீயா? வெரி குட்டுங்க. நீங்க? யூவி மனுஸ்ரீ. என்ன எல்லாம் யூவி யூவி யூவின்றீங்க? அவங்க அக்கா பசங்க. அவங்க அக்கா பசங்க. அடாடாடா. நீங்க நீங்க நான் கண்டுபிடிக்கிறேன். அவங்க எங்கனா உங்க பேரு முருகன்? இல்ல மயில்சாமி? இல்ல மாரிமுத்து? இல்ல. அக்கா பேரு என்னது? மணிமேலன். மணிமாடனா? அக்கா என்ன பண்றாரு? அப்பா அடிக்கிறேன். அப்பா வீட்ல என்ன பண்றாரு கேட்கலாமா? அப்பா அடிக்கிறேன். பாத்தியா அப்பவே. ஹலோ மேடம், என்ன பண்றீங்க? எதுக்கு இங்க வந்தீங்க? டான்ஸ் பண்றேன். டான்ஸ் பண்ண வந்தியே? என்ன சோயா மாத்திருங்க போல இருக்கே. சூப்பர். நீ என்ன பண்றீங்க சார்? நான் கேட்டரிங் வச்சிருக்கேங்க. ஹாய் நிக்கி. வணக்கம் மேடம். நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். நீங்களும் ஹவுஸ் ஒய்ஃப். இன்னைக்குள்ள என்ன ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்பெஷலோ? உங்க பேரு? தேவி. சார் கேட்டரிங் கரியர் தூக்கு மாதிரி குழந்தை தூக்கி அங்க உட்கார வச்சுருக்கீங்க. ஆஹா, இந்த ஒளி, இந்த ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும் இன்னைக்கு.
நான் பைத்தியங்களா உங்களா டேய் நான் சொன்னேன் நீ சொல்ல வைக்கிறவங்க அப்படிலாம் இல்லை பாரு டென்ஷன் ஆயிட்டாங்க என்கிட்ட பேசு நிக்கி ஏன் இப்படி பண்ற அப்படின்னு ஸோ பேசணும் தானே இது நான் ஒரு கிராப் போயிட்டு வந்துடலாங்க. சரி நம்மளாம் வந்து ஒரு பிரேக் போயிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைங்கிட்ட பேசி என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுப்போம். நடக்குது ஐயோயோ இவங்க காசுறாங்க காசு ஆரம்பிச்சாங்க காதுல இருந்து ரத்தங்க வந்துருவானுக்கு ஏங்க வாங்க திரும்பி அது வாங்க திரும்பி அப்படின்னா வெல்கம் பேக் இப்படிலாம் நீ பேசுவேன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அவனை கூட்டு வந்திருப்பேன். அங்க பாரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிக்கி. ஓ யார் வெயிட்டிங்க ஐ அம் ஆல்சோ த வெயிட்டிங்க பேசலாமா சரி முதல்ல யார் கூப்பிடலாம் கூப்பிடுங்க. இங்கி கிங்கி காங்கி மை ஃபாதர் ஹேட் அங்கி இங்கதான் சரி தெரியுது. இங்க வாங்க தேவ். யாரா நீ ஒரு தினிசா இருக்கிறே யாருமே இல்லை. யாருமே இல்லையா மனுஷாலு. மனுஷாலா நீங்க எஸ். ஐயோ நான் யாரு நீ மனுஷால் தான். நானும் மனுஷாலா நிஜமா சொல்றேன் எஸ். உலகத்துக்கு சொல்றேன் யாருங்க நாங்க ஆட்டுறாங்க அந்த குழந்தை வந்ததுல இருந்து மங்கி மங்கி இங்க பாரு குழந்தை நான் மனுஷால் தேவ் சொல்லிட்டா போதுங்க சரி தேவ் எந்த ஹீரோ உனக்கு பிடிக்கும் மாஸ்டர். மாஸ்டரா யார் வராட்டா மாஸ்டர் இல்ல இல்ல விஜய். விஜய் சார் தான் மாஸ்டர்ன்றீங்களா எஸ் எஸ். அது மாஸ்டர் இந்த ஜெனரேஷன்ல உங்க வேற மாஸ்டர் நினைச்சுன்னு இருக்காங்க என்ன பண்றது? சரி ஏன் உனக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும் எங்க ஆயாக்கு பிடிக்கும். உங்க ஆயாக்கு பிடிக்குமா ஆயாக்கு மாஸ்டரா குச்சிருது ஆமா. அவங்க காலத்து வாத்தியார சொல்லிருக்காங்க நீ இந்த காலத்து வாத்தியார சொல்ற ரெண்டு பேரும் ஒரே காலத்துல இருந்து சொல்றோம். ரெண்டு பேரும் ஒரே காலத்துல நம்மளே கலக்குறானே அம்மா மைக் மைக்க கொடுங்க அங்கன்னு கைய காமிச்சா ஐயோ வீட்ல கிட்ட சண்டை நடக்குமாடா ஆமா. இங்க கேளு அவங்க நான் கேளுறாங்க நான் அவங்க அடிக்கலாம் நினைச்சா அவங்க என்ன போட்டு பொல பார்த்தேன். அப்படியா எஸ். ஏன்டா உன்ன கூட கொலன்னு வளக்குறாங்க அதான் எனக்கும் தெரியல. தெரியலையா எங்க நீயே கேளு ஏன் ஒரு சின்ன கோயா கொலன்னு கொலக்குறீங்க மாந்தர்னு கேளு ஏமா ஏங்க நிக்கி அவனை ஒரு 10 நிமிஷம் நீங்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் அதை தான் பண்ணுவீங்க. என்னடா நான் எதுவுமே பண்ண மாட்டேன். கதை புக்கு பார்த்து படிக்கலாம்னு அடிப்பேன். அதுக்கே சும்மா திட்டுவாங்க. எப்படி திட்டுவாங்க சொல்லு யாரா காலையில நீ யாரா கதை புக்க படிக்கிற இல்ல லூசா அது திட்டுவாங்க. கதவுக்கு கடிச்சா இன்டெலிஜென்ட் என்ன லூசுன்றீங்க மதர் நிக்கி அந்த கதை புக்கை ரொம்ப நாளா படிக்கிறான் நிக்கி. அவ 7 வயசு ஆகுது 6 வருஷமா படிக்கிறான். நீங்க வேற வாங்கி கொடுக்க மாட்டீங்க ஒரு குக்க வச்சிட்டு குழந்தை என்ன பண்ணும் அப்படி இல்லை நிக்கி நிறைய புக்ஸ் இருக்கு. அந்த ஒரு கதை அவனுக்கு தெரியுமா நம்ம மாத்தி சொன்னா கூட நம்மள கேட்க முடியும்னு அதை மட்டும் தான் கேட்பான். அவனுக்கு அது குடிச்சிருக்குது ஆமா அவனோட ஃபேமிலி மாதிரி இருக்குல்ல பிடிக்கும் அவனுக்கு. சரி வேற என்ன இவன் பண்ண ஒரு வாழுத்தனமான விஷயம் என்ன நினைக்கிறீங்க இவன் வந்து யூஸ்வலாவே காலையில 12 மணிக்கு அந்த மாதிரி தான் எந்திரிப்பான். அவன் லஞ்ச் 12 மணியா அது மதியம் கூட சொல்லலாம் குத்து மதிப்பா. அவனோட லஞ்ச் டைமோ இல்ல பிரேக்ஃபாஸ்ட் டைமோ எல்லாமே பார்த்தோம்னா எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடுவான். அவன் பண்ற பெரிய தப்பே அதுதான். ரெண்டாவது அவங்க கிட்ட நான் எதுவும் சொல்லி வைப்பேன். இப்போ உங்க அப்பா கிட்ட இது கேளுடா அது கேளுடான்னு ரகசியமா சொல்லிடுவேன். கரெக்டா அவங்க அப்பா கிட்ட போய் கேட்டு மாட்டிடுவான். ஆமா கடையில போய் காசு கொடுக்காம ஃப்ரீயா வாங்கிட்டு காசு கொடுக்க சொல்லுவாங்க. அப்புறமா ஐயோ அப்புறமா காசே கொடுக்க மாட்டாங்க. எத்தனை வாட்டி இந்த மாதிரி ஒன்று ஃப்ரீயா வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஒரு 25 தடவை. 25 தடவையா 25 தடவை என்ன கடைக்கு அனுப்பிச்சு அந்த கடைக்கார அவங்க ஆண்டிக்கு 25,000 லாஸ் எப்போ அந்த கடனை செட்டில் பண்ண போறீங்க நிக்கி அவன் காலையில வாங்கினா நான் மதியமே கொடுத்துட்டு வந்துருவேன். இல்ல போய் சொல்றாங்க. உங்க அம்மா போய் சொல்றாங்களா Yes. சத்தியமா சத்தியமா சரி உங்க அம்மாவுக்கு என்ன கண்டிஷன் தரல நீயே சொல்லு பேசுங்க அம்மா வித்துடலாங்க வேணாம் பாவம். தேவ் ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஓகே ஜாலியாக பேசுனீங்க நாங்கள் அடுத்து கேங்ஸ் விளையாடலாம் ரெடியா ரெடி ஓகே. எல்லாரும் தேவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க என்ன தெரிகிறது? அடுத்து நான் யாருக்கிட்ட பேச போறேன்னு தெரிகிறது. ஹலோ மேடம் தலையில இத்தனை ஊர்ல இருக்கிற எல்லா கிளிக்கும் தலையில குத்தி வச்சிருக்கீங்களே வாங்க என்ன அது கையில ஹார்ன் அடிக்கிறா ஏன் அப்படி பண்ற என்ன காத்தே அதாவது உங்களை பயமுறுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் பயமுறுத்தினா நீ அழுதுருவா தெரியுமா சரி உங்க வீட்டுல எத்தனை பேர் கூட்டு வந்திருக்கிறீங்க அம்மா டாடி அண்ணா. அம்மா டாடி அண்ணா அடர்ரா ஆயா வீட்ல தனியா இருக்கு. வீட்டுல ஆயா தனியா இருக்கு. ஏன் ஆயா தனியா விட்டு வந்தீங்க கூட்டு வந்திருக்கலாம்ல சாயா குடிக்குங்க அவனுக்கு
நான் கல்லுங்களுக்கு ஆயா தான் குடிச்சிருக்குது. எல்லாம் நல்ல ஆயாவா இருக்கிறாங்க போலல. ஆயா ஏன் பிடிக்கும்? ஆயா என் கூட நல்லா பேசுறாங்க. சரி, அங்க குழந்தை பண்ண வாழ்த்துறங்கான விஷயம் கே. அது நிறைய இருக்கு. அவங்க அண்ணாவோட டாய்ஸ் எல்லாம் அவன் ஸ்கூல் போயிட்டான்னா ஒரு ரூம் இருக்கு அதுக்குன்னு டாய்ஸ்க்கு. அந்த ரூம்ல போய் எல்லா டாய்ஸ் அவனோட கிரிக்கெட் பேட் எல்லாம் எடுத்து கழட்டி எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிட்டு வந்துருவான் வர்றதுக்குள்ள. மெக்கானிக் ஆக போறியா என்ன? சரி, நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அத சொல்லி இவ்வளவு நேரம் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் நான் முதல்லயே கேட்டேன். கேளு. கசு வீட்டுக்கு வராம என்ன பண்ணணும்? வீட்டை கூட்டி வச்சிடணும். தப்பு. அட்ரஸை மாத்தி கொடுக்கணும். அட்ரஸ மாத்தி கொடுக்கணுங்க. தலைமையில இத்தனை கலர் குருவி உட்கார வச்சிருக்கல. யார் இந்த மேக்கப்ல? அம்மா. நீங்க கொண்ட வரலையா? நீங்க சின்ன வயசுல எல்லாம் கோட்டணும் ஆசை கட்டீங்களா? நிறைய. அதுதான் தெரியுது, நிறையதான். ஏன்டி ஒரு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்க? டேய், அழகா அலங்காரம் பண்ணி இருக்கீங்களே ஏன்னு? அவ ஹீரோனி ஆக போறா, அதனாலதான். ஹீரோயின் ஆக போறீங்களா? நிக்கி அவ பழைய பாட்டு நல்லா பாடுவா நிக்கி. பழைய பாட்டெல்லாம் பாடுவீங்களா? இங்க ஒன்று பாடுங்க. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத முடையெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவி நெஞ்சலை ஆட வந்தாள், பெண் பாவி நெஞ்சலை ஆட வந்தாள். டாடாடாடா. ஆடாடாடாடாடாடாடா. நன்றி சொல்லி நான் விடை கொடுப்பேன். அங்க போய் நீங்க உட்காந்துக்கலாம். அடாடாடாடா. நீனா அடுத்து உன்னோட சிஸ்டர். ஏன் சிஸ்டரா? கொத்தரோசா. நாங்க ரெண்டு பேரும் பேசலாம் வாங்க. கொத்தரோசா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். இன்னும் கண்ணுல இருக்க அந்த லிப்ஸ்டிக்கை தொடக்கவே இல்லைல்ல நீயே? மாட்டேன். எவ்வளோ நேரம் ஆச்சுங்க கோடுறதுக்கு? 10 நிமிஷம். 10 நிமிஷத்துல ஓட்டிங்களா எல்லாத்தையும்? அடடா, ஜெட்டு ஸ்பீட்ல ஓடிங்க போல இருக்குதே. சரி, என்ன பண்ணீங்க நீங்க வீட்ல? வீட்டில் வந்து காலையில் தூங்கிட்டு இருப்பேன். லீவ் டைமில் அம்மா சீக்கிரமாக எழுந்துடின்னு எழுப்பி விட்டுருவாங்க. வெரி குட். எத்தனை மணி சீக்கிரமா? நான் எழுந்திருப்பேன் 10 மணிக்கு. அவங்க யாரும் என்ன எழுப்புறதுக்கு? நான் எழுந்துக்கிறதாண்டா டைம் இல்ல. அப்புறம் என்ன பண்ணீங்க? அப்புறம் வந்து நைட்டு சீக்கிரம் படுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மாட்டேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஃபோன் பார்ப்பேன். பார்த்துட்டு படுக்கும்போது காலைல ஸ்கூல் இருக்கும்போது லீவ் போட்டுருவேன். ஏய், நல்லா இருக்கே. என்ன சொல்லி லீவ் போடுவ? அம்மா ஜுரம் அடிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டுருவேன். அம்மா நம்பிடுவாங்களா? ஆமாம். எப்படி சொல்லுவேன்? அப்புறம் லாஸ்ட்டாக மத்தியானம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய் விடுறேன்னு கழுத்தில் கை வச்சு பார்ப்பாங்க. அப்புறம் கொதிக்கவே இல்லைன்னு கூட்டு போய் ஸ்கூலில் விட்டு வந்துடுவாங்க. கொதிக்கவே இல்லையா? அவனா டீ தூளானே. ஹலோ மதர். ஹாய். என்ன கொதிக்கல வேகலன்றீங்களாங்க? உடம்பு தொட்டு பார்த்தா சூடா இல்லன்றத அவ கொதிக்கலன்னு சொல்றா, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறீங்க? எப்படி டயக்னோஸ் பண்றீங்க? இது வந்து பொய்யா தான் இருக்கும் இல்ல இது உண்மையா தான் இருக்கும் அப்படி? அவ சொல்லிட்டு மிஸ்ஸுக்கு மெசேஜ் அனுப்புற வரைக்கும் அந்த ஆக்ஷன்ல இருப்பா. மெசேஜ் அனுப்பிச்சு அடுத்த செகண்ட் அவளோட வேலையை காட்ட ஆரம்பிச்சு. ஓடுறது, உடையாறது, சைக்கிள் எடுத்து சுத்துறது, சொப்பு எடுத்து கீழே போட்டு விளையாடுறது. நீ போய் தானே சொன்ன, நான் இனிமே லீவ் போட்டேன்னா உனக்கு இருக்கு அப்படின்பா. ஐயோ அம்மா வாரத்துல ஒரு நாள் லீவ் போட்டுக்கிறேம்மா ப்ளீஸ்மா அப்படின்பா. சரி, இந்த உலகத்திலேயே உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? இந்த உலகத்திலே அப்பா. அக்காவை பிடிக்கும். இந்த உலகத்திலேயே உனக்கு யாரும் பிடிக்கவே பிடிக்காதே? அம்மா. ஏய், அம்மா தானே உனக்கு கூடயே இருந்து உன்னை காத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா அவங்க இருக்கவே வேணான்றேன். ஏன்னா எதுக்கேத்தாலும் நான் விளையாண்டு இருந்தா கூட அடிப்பாங்க. எதுவுமே பண்ணாம விளையாண்டா கூட அடிப்பாங்க. சரி, அங்க என்ன வந்து உங்க அங்க எங்க அணுகிடலாம் சொல்லு. அம்மாவையா திருநகரி அமுச்சு விட்டுருலாம். திருநகிரியா? ஏன் அங்க என்ன இருக்கு? அங்க அவங்களோட வீடு இருக்கு, அங்கேயே தங்கிக்கிட்டோம். ஏய், அங்க அவங்க ஒண்ணு சேர்ந்து பிளான் போட்டு பண்றீங்களா? ஏய் கோகா, நான் உன்னை டார்ச்சர் பண்றேன், நீ அங்க திரும்பி எங்க அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டுரு. நான் ஜாலியா அங்க இருந்துக்கிறேன். ஆதார் இதான் பிளான். வீட்டுல இருக்கலாம். இப்பதான் வெளியே வந்திருக்கு பிளான், இனிமே தான் தெரியும் நிக்கி. இப்படி அனைத்து கொடுங்க ரகசியத்தையும் கொண்டு வரும் ஒரே ஷோ. சார்,
சார் இந்த ஃபேமிலியை மேனேஜ் பண்றீங்க? அப்படியே போயிட்டு இருக்கு. நான் எங்க மேனேஜ் பண்றேன். அதுவா பண்ணிட்டு ஏதோ பண்றாங்க. வேற என்ன சார் நடக்குது உங்க வீட்ல? வீட்டில் டெய்லி சண்டை நடக்கும். 2 பேரும் சமாதானப்படுத்துறது தான் எனக்கு வேலையே. உங்களை யார் சார் சமாதானப்படுத்துறா? என்ன நானே சமாதானப்படுத்திப்பேன். தெரியுது சார். உனக்கு முடி நல்லா தானே இருக்குது. ஆமா. அக்கறையா பின்னாடி சவரி முடி வச்சுட்டு வந்திருக்க. அம்மா செட்டிங்ஸ் பண்ணி விட்டுருவாங்க எங்க செட்டிங்ஸ் பண்றாங்களா அம்மா? ஏன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா உங்க அம்மா? ஏன் உங்க செட்டிங்ஸ் பண்றீங்களா உங்க டாக்டருக்கு? அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீட்டா இருக்கணும்னு முடிவா அவங்க ஷார்ட்டா இருக்கு, அதனால வச்சு விட்டுருக்கேன். நீங்க கேட்டிங்களா? இல்லீங்களா? இல்ல உங்க அம்மா தான் வச்சு விட்டாங்களா? வாங்கி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அதை வச்சு விட்டாங்க. அப்ப நீங்க ஆசைப்பட்டதை உங்க குழந்தைய கோட்டை விட்டுருக்கீங்க. அது வச்சு அழகா இருக்கா இல்லையா? இன்னைக்கு நீயே சொல்லு. நீ சொல்லு, அழகா இருக்கா இல்லையா? நீங்க மிரட்டாதீங்க உங்க லைட்டா டர்ரா இருக்கு. இப்போ புரியுதா நான் எவ்வளவு வீட்ல கஷ்டப்படுறேன்னு? புரியுது. எனக்கு அந்த கஷ்டங்க. நீங்க வளர்ந்து நல்ல ஓஹோன்னு வரணும். ஓகே சரியா? சரி. நிக்கி உங்களுக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கா அவ. நிக்கிக்கா பாட்டு வச்சிருக்கீங்களா? பாடுங்க. குக்கு குக்கு தாத்தா தாத்தா களவட்டி குக்கு குக்கு பொந்துல யாரு மீன் கொத்தி குக்கு குக்கு தண்ணியிலோடும் தவளைக்கு குக்கு குக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே புல்லர் மலர் கொடி முத்தாரமே எங்கூரு குத்தாலமே. என்ஜாய். தேங்க் யூ. டாடாடாடாடாடா அழகு. யாரு? அதான் காட்சியில உட்காந்துருக்குது. எஸ். வரீங்களா? ஓ வந்துட்டேன். அப்பா அடா ஜோரா இருக்கிறியே நீ. வேற என்ன சொன்னியா? அசிதோ உங்க சித்து. ஏய் கியூட்டா இருக்க. தேங்க் யூ சொல்லு. தேங்க் யூ. நீ எப்படி தரங்க இருக்க? கேக் தெரியுமா? ஹாப்பி பர்த்டே வெட்டுவாங்களே, அது மேல ஒரு கொங்க இருக்கும் தெரியுமா? இப்படி சுத்துங்க கிரி 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 கிரின்னு அந்த மாதிரி இருக்க. இப்போ நான் என்ன சொன்னேன் சொல்லு. சேட்டை பண்ணுவேன். சேட்டா பண்ணுவேன். சேட்டை பண்ணுவீங்களா? அப்பா சேட்டை பண்றாரா? அப்பா அடிக்குதுங்க. வந்த ஸ்பீடுக்கு கோர்த்து விட்டா. அக்கா அடிக்கிறீங்களா? ஏன் அடிக்கிறாங்க ஒண்ணு? வெளியில போட அடிக்குது. வெளிய போன அடிக்கிறாங்களா? ஏன் இங்க வெளிய போன நீ? சைக்கிள் ஓட்டா அடிக்கிற. அப்புறம் அம்மா அம்மா அடிக்கிறாங்க. அம்மா அடிக்கிறாங்களா? அம்மா ஏன் அடிக்கிறாங்க? வெளியில போறா அடிப்ப. ஆக மொத்தம் அந்த குடும்பத்துல வெளிய போனா தருங்க அடின்றாங்க. என்ன பண்றதுன்னா வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அப்படித்தானே? சரி அங்க அடிச்சிடலாங்க நாங்க. எப்படி அடிக்கலாங்க அவ? நம்ம ஓ ஏ ஐ. சரி ஸ்கூல்லாம் போயிருக்கியா நீ? ஸ்கூல் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். நாசமா போகும். இல்ல நல்லா இருக்கும்ன்றியா? ஸ்கூல்ல என்னெல்லாம் இருக்கும்? நான் போனதே இல்ல. ABCD HIG 2 நாளா தான் ஸ்கூலுக்கு போயிருக்கியா நீ? தெரியுது. ஹலோ ஹலோ. சரி நான் உங்க கூட வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்ணுவேன்? என்ன கூட்டு போயிட்டு பூவா வருவேன். சாப்பாடு தருவாங்க. பூவா பண்ணிருக்கியா வீட்டுல? அம்மா அங்க பூவா நல்லா இருக்குமா? எது நல்லா இருக்கும் அங்கோட பூவால? இட்லிடா. என்னது? இட்லிடா. இட்லி எப்படி சாஃப்ட்டா இருக்குங்க? பாறாங்கல் மாதிரி இருக்குங்க. கல்லு மாடிக்கும். கல்லு மாதிரி இருக்குங்க இட்லி. எப்படி அந்த கல்லு மாதிரி இருக்கிற இட்லியை நீ எப்படி சாப்பிடுற? சட்னி ஆடு. சட்னில போட்டு ஊற வச்சு சாஃப்ட் ஆக்கிதாங்க உள்ள தள்ளுறோம். இப்படி எங்க குடும்பமே கஷ்டம். நீங்க வந்து இவ்வளவு குட்டி கோக்கா இருக்கிறீங்களே, வளர்ந்து என்ன ஆக போறீங்க? டாக்டரா படிப்பேன். டாக்டர் படிப்பாங்களா? டாக்டருக்கு படிக்கியா? டாக்டர்
என்ன பண்ணுவாங்க? டாக்டர் ஊசி போட்டாங்க. நீங்க பாட்டுலாம் பாடுவீங்களாடா? ஒரு நிக்கிக்காக ஒரு பாட்டு பாடுங்க பார்க்கலாம். பாபா வாச்சி அலலலா அசட் டீச்சாச்சு. அங்க எல்லாருக்கும் ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடு. என்ன வாய் தடைகிற? அப்படி பண்ணுங்க. கை தட்டு. ஓகே, அங்க போய் உட்காந்துக்கிறீங்களா? பொறுமையா. கிட்ஸ் தூக்கம் வருதா? இப்போ அடுத்து சம கண்ணம் நடக்குது என்ன சொல்லுங்க? கேங்ஸ். ஹாய், எல்லாரும் வந்துட்டீங்களா? எஸ், யூ ஆர் வாட்சிங் சயாட்டியன் வாழு பசங்க எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. அத்தினது கேங்ஸ். அதாவது இந்த கேங்க பத்தி நான் சகஸ்தானோனா எஸ், என்ன சொல்ல போறீங்க? இந்த கேங் வந்து நாங்க ஒலிம்பிக்ஸ்ல நாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நேஷனல் கேங் அப்படினே சொல்லலாம். எஸ், ஸோ சம்மர் சீசனால இந்த கேம் வந்து வச்சா ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு எங்கள் டீம் வந்து ப்ராசஸ் பண்ணி இப்படி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேமை விளையாடுறதுக்கு நிக்கி வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுவார். டேய் என்னது ஏதோ வேலை ஆங்கரிங்னு கூட்டு வந்து கட்சியில டெமோ கிஸ் மாதிரி ஆகுறேன்னா பண்ணுங்க. என்ன பண்ணணும்? முதல்ல இந்த ஸ்பூனை எடுத்து இது வச்சுட்டு டேய் என்ன எலுமிச்சங்க தேய்ச்சு வந்துருச்சு கொட்டலாம். டேய் அதெல்லாம் பண்ணக்கூடாது. புடி குடிச்சிட்டு பிடிச்சிட்டு இந்த லெமன் இருக்குல்ல அது இது மேலே வைக்கணும். இருடா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அரே பைத்தியக்கார், இதை எடுத்து இதை வச்சிங்கல்ல அதை எடுத்துட்டு போய் அங்கே போடணும். ஓகே, அதுக்கு இங்கே போடலாங்க. டேய் அப்படி வச்சா அது கேம் ஆகாதுடா. அதனால நீ இங்கேருந்து எடுத்துட்டு போய் அந்த பவுலில் போடணும். ஓகே, எஸ். இதுக்கு எவ்வளோ டைம்னா 100 செகண்ட்ஸ். எஸ், 100 செகண்ட்ஸ் தரப்படும். அந்த 100 செகண்ட்ஸ்க்குள்ளே ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் சைல்டு, நீங்கள் எவ்வளோ லெமன்ஸ் வந்து அந்த பவுலில் போட்டுறீங்கன்றது கவுண்ட். ஓகே, ரெடியா? இந்த கேமை எத்தனை வருஷம் விளையாடிப்போம், புதுசாக சொல்கிறேன் போடுமா? அதானே தேவ், are you ready? கேம் விளையாடலாமா? எஸ். சரி, இப்போ நாங்க ஏக்குங்க தோத்துக்கடான்னு சொன்னோன்னே அங்க போய் கக்குல நாங்க என்ன பண்ணோம்? Game starts in 3, 2, 1. பஸ் ஆய் தானே பேலன்ஸ் பண்ணுது. கை ஏன் இப்படி 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 போ போ, லெமன் எடுத்து விழுந்துற போது. போ போ. 5 4 3 2 1. முடிச்சாலும் போட்டு தீருங்கன்றீங்களே. நீங்க வந்து லெமனை வந்து ஸ்கூல்ல தானே பேலன்ஸ் பண்ண. ஸ்கூல்ல எதுல பேலன்ஸ் பண்ண? வாயில. அப்புறம் ஏன்டா கை வந்து இப்படின்ட்டு இருந்த? அப்பதான் மெதுவா போக முடியும். அவர் வந்து மாஸ்டர் ஃபேன்லையா? அப்படியே போற. ஜோக்கர் மாதிரி போக முடியும் ஈஸியா. நிக்கி. ஜோக்கர் மாதிரி இல்ல. காருங்க காயங்க இல்ல கத்ரங்க இல்ல கங்கிங்க இல்ல நடக்குதோ அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கறே. நிக்கி லெமன் ஒன்னு சாத்துக்குடி சைஸ்ல இருக்கு நிக்கி. சாத்துக்குடி சைஸ்ல இருக்குது. நீங்க எத்தனை கோட்டிங்கன்றத பாக்கோங்க. பார்க்கலாம் நிக்கி. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை கோட்டிங்க தெரியுமா? தெரியலையே. 11 கோட்டிருக்கேன். வாவ் சூப்பர். இதுக்கே வா வா. சூப்பர். சரி சூப்பர் 11 கோட்டிருக்கேன். Thank you. வெல்கம் நிக்கி. எஸ் ஓகே. ஸோ இந்த பியூட்டிஃபுல் ஆஃப் த லெமன் த ஸ்பூன்ஸ் கேம்ஸ் ரொம்ப சூப்பராக விளையாடினாங்க. ஸோ அடுத்தபடியாக விளையாடுறது யுவர் வெரி ஃபேவரட் த கலர் குருவிங்கோண்ட. சரி சூப்பர் விளையாட ஆரம்பிச்சிடுறீங்களா? ஆரம்பிக்கலாம். ஓகே 3 2 1. எப்படி நிக்கி இருந்தது நாங்க விளையாடினது? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஹலோ மேடம். சும்மா பயமுறுத்திட்டே இருக்காது. எத்தனை கோட்டை தெரியுமா? தெரியலையே. It's 14. எப்படியோ அவங்களோட நிறைய கோட்டிங்க அந்த ஜாலி தானே. ஆமா ஆமா.
சிறப்பு வந்த காரியத்தை சிறப்பாக முடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. நீங்க போய் கூச்சண்டி. சரி நீனா, நான் தூங்க போறேன். தூங்கலாம் போகக்கூடாது பாருங்க, இன்னும் 2 பேர் இருக்காங்க விளையாடுறதுக்கு. எஸ், விளையாட ரெடியா? ஓகே. கட்டுன்னு விளையாடணும் சரியா? கையை ஸ்கூல்லலாம் வைக்கக்கூடாது. ஓகே. எஸ், கேம் ஸ்டார்ட். 3 2 1 கோ. நீங்க ஓடுறத பார்த்தா எக்ஸ்ட்ரா லெவல் கேம்பிங் போல இருக்கு. அவனை ஸ்டார்ட் பண்ணுவோமா? 5 4 3 2 1. என்ன பாட்டு? எப்படி விளையாடினேன்? நல்லா விளையாடுனீங்களா? நான் கொடுத்த இன்னொரு லெங்கன் எங்க? அது போட்டேன் எங்க கோட்டை? அதுல அடி காவி, கல்லாட்டம் ஆடி இருக்காங்க எல்லாரும். கல்லாட்டம் ஆடி இருந்தா நாங்க அதான் சும்மா அத்துறது இல்லன்னு ஒரு உதறிக்கிட்டா ஓட்டிங்க. என்னாச்சு? கொஞ்சம் ஷிவரிங் ஆயிடுச்சு இன்னைக்கு. என்ன காத்து நிச்சுக்கிறீங்க? ஆமா ஆமா. ஏசி அதிகமா வைக்காதீங்கன்னு சொன்னா கேக்குறீங்களா? சரி, எத்தனை போட்டிருக்கீங்க? நீங்க 7, அவங்க 7. ஓகே 14. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ மேம். அடாடாடாடா, ரெடியா? ரெடி விளையாடலாங்க. விளையாடலாம். சரிங்க, அதான் 2 பேரும் வாங்க. ஹலோ, ஹலோ எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் இந்த கேம் விளையாட தெரியுமா? டேடோ எப்படி விளையாடணும்? அதோ தெரியுது கார். இங்க இருந்து எத்துலங்க ஸ்கூல்ல வைக்கணும். ஒரு ஸ்கூல் வாய்க்குள்ள போங்கன்னு தெரியலையே. போகும், ஆனா இவங்க ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி கிராவிடேட் பண்ணுவோம் ரெண்டுத்தையும், இல்லையா? ஆல் தி பெஸ்ட்ரா கண்ணா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, 3 2 1 கோ. என்ன வேணா நடக்கட்டும், சந்தோஷமா இருப்பேன். சுத்திட்டு வரங்க வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், சந்தோஷமா இருப்பேன். சுத்திட்டு வரங்க வேணும், உல்லாசமா இருப்பேன். ஏதாவது பஞ்சா போட்டுருக்கீங்களா? எனக்கு அடா ஜிலாடியா இருப்பீங்க போல இருக்க. எனக்கு எது ஊர்ல ஆளுங்க எனக்கு அஜாபாத்தா ஆளுங்க எது ஊர்ல ஆளுங்க. கவுண்ட் பண்ணலாமா? எஸ். 5 4 3 2 ஸ்கூல் டெஸ்டா இருந்துச்சா? ஆளு பார்த்தா சின்னதா இருக்காண்டா. அப்படிதானே? எத்தனை போட்டீங்க? 3 போட்டீங்களா? ஏய் இல்லடா, நிறைய போட்ட நீ. 5 5 எவ்வளோ? 1 2 3 4 அங்க 9 போட்டாங்க. சந்தோஷங்க. பட் நீங்களும் 14 போட்டிருக்கீங்க. 2 பேரும் டிரா தி மேட்ச். சூப்பர், கிரேட். இன்னும் எல்லாரும் 14ஆவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ வந்ததுக்கு. அடாடாடாடா, என்னடாடாடா. இல்ல கேம் சூப்பரா இருந்துச்சு நீனா. எஸ், எல்லாரும் ரொம்ப சூப்பரா விளையாட்டாங்க. ஸோ மெயினா உங்களோட வேலை இருக்கே, கிஃப்ட் கொடுக்கணும். கிஃப்ட் கொடுத்துடலாமா? எஸ், வெல்கம் பேக் டு ஜெயா டிவிஸ் வாலு பசங்க, நம்ம ஃபேவரட் செக்மெண்ட் ஆஃப் தி கிட்ஸ். என்னதுன்னா கிஃப்ட். எஸ் அண்ணா, அதுக்கு முன்னாடி நான் காலேஜ் கிட்ட காய்ச்சிட்டு வரேன். ஓகே. எஸ், அண்ணா, இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. நீனா என்னது? டேய் அது புலிடா. ஓ சாரி, அப்படி கத்தாதோ. ஹலோ,
ஹலோ நிக்கி. How do the show the gang? நிக்கி சைனீஸ் புரியல. எப்படி இருந்துச்சு ஷோ அப்படின்றத அவரு வெரி பியூட்டிஃபுல் நிக்கி. நல்லா Very beautiful. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல். என்ன குடிச்சது நாங்க கேங்ல ஷோல? லெமன் விளையாடுவே அதான். அதான் குடிச்சது. சரி உனக்கு gift கிடையாது கோடா. எனக்கு நிக்கி மட்டும் தான் பிடிச்சிருக்கு. காத்தியா அவங்க giftக்கு எடைய போட்டாங்க. அடை எல்லாத்துக்கும் முன்னாடி உடனே ரொம்ப குடிச்சிருக்கு. தெரிஞ்சிருக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன சொன்னா gift கிடைக்கும்ன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நீ வேறமானக்குள்ள தான்டா. நிக்கி அவன் உனக்குன்னு ஒரு டயலாக் ஸ்பெஷலா வச்சிருக்கான். எனக்கு டயலாக்கா? ஆமா. என்னடா எனக்கு டயலாக் சொல்லு. நீயும் கருப்பு நானும் கருப்பு 2 பேருக்கும் இருக்கு சரியான பொறுப்பு. எக்கறா அதெல்லாம் யோசிக்கிற. நெக்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு? பாப்பாங்களா அழகா விளையாடுனாங்களே அதுக்காக. ஆகாங்க அழகா விளையாடுனாங்களா? சரி வேற வேற என்ன உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு? அத விடுங்க வேற. வேற எங்க வீட்டுக்கு வந்துருங்க நீங்க. என்னது இது கடத்துறீங்களா? ஆமா. சூப்பர் நன்றி வந்ததுக்கு. Thank you. இல்ல இது பசங்களோட பேரண்ட்ஸும் கூட உட்கார்ந்து இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி ஜாலியா இருந்தது. நாங்களும் குழந்தையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆஹா பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் மாதிரி இல்ல. இல்ல இல்ல அதெல்லாம் தான் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஆமா சார் நாதர் எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நாங்களும் ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இல்ல இது ஒரு பிளாட்ஃபார்மா கூட எடுத்துக்கலாம் பசங்களுக்கு. ஏன்னா அவங்களோட டேலண்ட்டை காமிக்கலாம். நிறைய விஷயம் இருக்கு. அவங்களோட முன்னேற்றத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம் ஷோவை. ஹலோ காதர் சொல்லுங்க. ஷோல எங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி நீங்க என்ஜாய் பண்ண ஒரு மூமெண்ட் என்னது? என் பொண்ணு கடைசியாக அந்த லெமனை கீழே விழுவாம கொண்டு போய் சேர்த்து நான் எங்கே கீழே விட்டுருவாங்கன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனால் ரொம்ப வில் பவரோட தைரியமாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதுதான் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சரி அடுத்து காதர் வாங்க. ரொம்ப ஜாலியா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம். நிஜமா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். வாங்க அவங்க ஆத்தா. How was the show? நல்லா இருந்துச்சு நிக்கி. என்ன நல்லா இருந்துச்சு? எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இன்க்ளூட் யூ. நீ கூட. ஆஹா என்ன என்கிட்ட நல்லா இருக்கு? நீயே நல்லா தான் இருக்க. சரி குட் நைட். gift தரணும் நீங்க. ஓகே gift கொடுத்துலாமா? சூப்பர் இறங்கி வாங்க. எனக்கு ஒரு முத்தாத்தா. அப்பா மாஸ்டர். ரொம்ப நன்றி வந்ததுக்கு. நீங்க பெரிய ஹீரோ ஆகணும்னு. நிக்கி வந்து ட்ரெஸ் பண்றேன். ஓகே. தேங்க் யூ. அந்த கையில மாட்டிருக்க கிளிப்பு தவிர உனக்கு எக்ஸ்ட்ரா கிஃப்ட் தரலாம். ஆனா என்ன பண்றது என்கிட்ட ஒரு கிஃப்ட் தானே இருக்கு. ஹலோ தேங்க்யூ வந்ததுக்கு. ஜாலியா இருந்துச்சா? சூப்பராக டான்ஸ் ஆடலாங்க எல்லாரும். சூப்பர் இந்த எபிசோடு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா ஏன் பிடிச்சது? எல்லாம் வந்து ரொம்ப அட்டை துருன்னு விளையாடுனாங்க நீனா. அப்படியா? ஆமா எல்லாம் அட்டை வாயாடினா ஆக்கிறதுக்கு தான் மினியேச்சர் மாதிரி இருக்குதுங்க. வாயா திறந்தாங்க. ஓ மை காட் அப்படி இருக்கிறாங்க. அதனால ஸோ இதே மாதிரி க்யூட்டா டேலண்டடா மிஸ்சீவியஸா பயங்கர வாழடிக்கிற மாதிரி குழந்தை உங்க வீட்லயும் இருந்திருந்தா ப்ளீஸ் கீழே தேக் ரஹா ஹேனா இந்த நம்பர் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபேமிலியோட இவங்க சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு குழந்தையாவே மாறிடலாம். அந்த அளவுக்கு ஃபுல்லா என்ஜாய்மெண்டா ஃபன் ஃபுல்டா லெட்ஸ் ஹேவ் a great time together. Happy weekend. You're watching சயா டிவி.